ஒரு சபையினுடைய வளர்ச்சி எண்ணிக்கையில் அல்ல. ஆமென். என்னது? எண்ணிக்கையில் அல்ல. இவ்வளவு பேர் வந்துட்டாங்க அவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லுவதில் அல்ல. எவ்வளவு சத்தியத்தில் வளர்ந்திருக்கிறீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய அன்பிலே ஆவிக்குரிய கனிகளில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்க. ஆமென். எவ்வளவு தேவனுக்கு கொடுப்பதிலே வளர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு நம்ம வளர்ந்திருக்கிறோம். உங்களை நீங்களே செல்ஃப் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்து உபவாச நாட்களிலே நான் எவ்வளவு ஆண்டவருக்குள்ளே வளர்ந்திருக்கிறேன். ஆமென். என்னைக்காவது நம்ம அப்படி செல்ஃப் ரிவ்யூ பண்ணியிருக்கோமா? காசுக்கு வேணா கணக்கு கேட்போம். இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது எவ்வளோ ஆச்சு, அது எவ்வளோ ஆச்சு. வீட்டில் இதுக்கு தான் பிரச்சனையே வரும். ஆமென். என்றைக்கும் நம்ம ஒரு நாள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை நாமே என்ன பண்றது இல்ல. நான் ஜெப வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன், என் ஜெப நேரம் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது, என் வேத தியானம் எவ்வளவு வளர்ந்திருக்கு, ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு வளர்ந்திருக்கு, சத்தியத்தில் நான் எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜில் கணக்கு பண்ண எவ்வளவு வரும். ஆமென். எவ்வளவு சிஸ்டர் போடலாம்? எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? வளர்ந்திருக்கிறோமா? தாழ்மையில வளர்ந்திருக்கிறோமா? அன்பு கூற வளர்ந்திருக்கிறோமா? கனம் பண்ண வளர்ந்திருக்கிறோமா? சபை யாரு? உங்களை தான் நான் கேட்கிறேன். நாம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம்? தாழ்மை அது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, வெளியில வராது. எப்போ வரும் தெரியுமா தாழ்மை? சொல்லுங்க, எப்போ வரும் தாழ்மை? நீங்க தான் சொல்லுங்க, தாழ்மை எப்போ வெளியில வரும்? எப்போ உங்க பாக்கெட்ல பர்ஸ்ல காசு இல்லையோ அப்ப அப்படியே பெண்ட் ஆயிரும். என்னது? காசு இருக்கிற வரைக்கும் அப்படியே அப்படி நிமிர்ந்துட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டே இருப்போம். காசு இல்லைன்னா அப்படியே குனிஞ்சிரும். பிரச்சனை மேல பிரச்சனை சூழ்ந்துச்சுன்னா உங்களை நீங்களே என்ன பண்ணிடுறீங்க, அப்படியே சாஞ்சிருது, பெண்ட் ஆயிரும், நிமிர்ந்து நிக்க முடியல. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும்போது அப்படிதான் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே. கிறிஸ்துவின் சிந்தை என்ன சிந்தை? தாழ்மையின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்னது? கீழ்ப்படுகிற சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்னது? தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாய் எண்ணுகிற ஒரு சிந்தை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆளே இல்லையான்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா இருக்கும். ஜெயராணி சிஸ்டர் ஓவியா ஏஞ்சலை பார்த்து அவங்க நினைக்கணும், என்னை விட நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, என்னை விட நல்லா பாடுவாங்க. ஆமென். எப்படி? தங்களிலும் மற்றவர்களை சொல்லுங்க மேன்மையாக எண்ணுவது. இப்போ சீதா சிஸ்டர் சொல்லணும், யாரு? சகோதரி எஸ்தர் சுகுமார் என்னை விட வேலையில ரொம்ப கெட்டிக்காரங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல வேலை செய்வாங்க, மேன்மையா எண்ணணும். ஆமென். அதே மாதிரி நீங்க அவங்கள என்ன பண்ணணும்? எண்ணணும். என்ன முடியுதா? அந்த மேன்மையா வருதா? நீ என்ன பெருசா பாடுற, நீ என்ன பெருசா டான்ஸ் ஆடுற, உன்னை விட எனக்கு எல்லாம். யாரையும் நான் மேன்மையா எண்ணுவது, மேன்மையா எண்ணீங்கன்னா உங்களை நீங்க ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்துவீர்கள். சத்தமா திரும்பி நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்க மேன்மையா எண்ணாமல் மற்றவர்களை மேன்மையா எண்ணும் பொழுதெல்லாம் அல்லேலூயா உங்களை நீங்க ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்துகிறீர்கள். You know
ஆண்டவருக்குள்ளே உனக்கு தெரியும், ஜெபிக்க தெரியும், பைபிள் தெரியுது, பாட தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனாலும் மற்றவர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்க, மற்றவர்களை மேன்மையா எண்ணும் போது அது தேவனுடைய பார்வையில உன்னை நீ தாழ்த்துகிறாய். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சொல்லுங்க, எனக்கு எல்லாம். அப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒண்ணுமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. அடிக்கடி இந்த பிரச்சனை, இந்த வார்த்தை வரும். ஆமென். பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடுன்னுவாங்க பிள்ளைங்க. சில நேரங்கள்ல எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும்னு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களை பத்தி பெற்றோருக்கு நல்லாவே தெரியும். ஆமென். பிள்ளைகளுக்கு தான் பெற்றோரை பத்தி நிறைய விஷயம் தெரியாமலே இருக்கிறது. நான் சொல்லுகிற ஒரு காரியம், மற்றவர்களை தங்களிலும் என்ன பண்ணுங்க, மேன்மையாக எண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நீங்க வளர்ந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் முதல்ல உட்காரணும், நான் தான் முதல்ல வாங்கணும், நான் தான் முதல்ல செய்யணும், எனக்கு தான் முதல்ல. போட்டியும் பொறாமையும் கசப்பு உள்ள வருமானா நீ இன்னும் என்ன பண்ணல? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்ம வளர்ந்திருக்கிறோமா? போட்டியோட உட்கார்ந்து இருக்கீங்களா? பாரு, எப்ப பார்த்தாலும் நான் வந்து உட்கார்ற இடத்துலயே வந்து உட்கார்ந்துருது. ஆமென். அல்லேலூயா. என் சாரையே பிடிச்சிக்குது, என் இடத்தையே பிடிச்சிக்குது, என் மைக்கையே. இங்க யாரும் அப்படி இல்லை, நான் வெளியில சொல்றேன். அல்லேலூயா. இங்க யாரும் இல்லை, நீங்க எல்லாம் நல்லவங்க. நான் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம் மேன்மை பாராட்ட நம்ம தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமே, சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை. என் டாபிக், என் மெசேஜ் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. மேன்மை பாராட்ட வேண்டுமானால் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், அவர் உயிர்த்தெழுதலை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், அவர் நமக்காய் பாராட்டின் அந்த கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனத்தை குறித்து. ஏன்? என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். அது என்னை என்ன பண்ணும், உணர்த்திக்கிட்டே இருக்கும், என்னை தலையில குட்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை தாழ்த்தலன்னா சில நேரத்துல கர்த்தர் தாழ்த்த வைப்பாரு, தாழ்வுக்குள்ள நடத்துவாரு. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு சின்ன வயிற்று வலி வந்தா போதும், நீ யாருன்னு. அல்லேலூயா. ஒரு லூஸ் மோஷன் வந்தா தெரியும் நீ யாருன்னு. ஒரு ஃபீவர் வந்துட்டா, ஒரு ஜுரம் வந்துட்டா, நீ யாருன்னு உனக்கு தெரியும். ஆமென். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பந்தா பண்றோம், பெருமை பாராட்டுகிறோம், தாழ்த்த முடியல, மற்றவர்களை மேன்மையா எண்ண முடியல, கனம் பண்ண முடியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது. சபை ஒருவரை ஒருவர் விசாரிக்கணும், கனம் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும், அன்பு கூற வேண்டும். விசுவாசத்துல நாம் எல்லாரும் இணைந்து வளரணும். சொல்லுங்க, வளரணும். 24ஆம் அதிகாரத்தை வாசம்ல வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. இப்ப வேகமா வாங்க. 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும். ஏன் அவங்க இந்த நிலை உண்டானது? இயேசுவை தேடி அதிகாலை இருட்டோடு சகோதரிகளாக சேர்ந்து எங்க போறாங்க? கல்லறைக்கு போறாங்க. எங்க போறாங்க சொல்லுங்க? யாராவது காலையில, விடிய காலையில, அதிகாலையில கல்லறைக்கு போவாங்களா? அல்லேலூயா. எங்க போனாங்க? இயேசுவை நேசித்தார்கள், இயேசுவை நம்பினார்கள், இயேசுவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு.
நல்ல கவனிங்க. ஆக்சுவலி யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஆண்கள் தான் அது உள்ளெல்லாம் போகணும். ஆமென். ஆண்கள் தான் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நற்கந்தங்களை, அந்த வாசனை திரவியங்களை கொண்டு போய் என்ன பண்ணணும், அவங்களுடைய தலைமாட்டில் அவங்கள உள்ள அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிற இடத்துல வைப்பார்கள். ஆமென். ஆனால் இந்த வேலை யார் செய்கிறா? அவங்களுக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு வாஞ்சை, அவ்வளவு பிரியம். ஆமென். யாரையும் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. இப்ப இயேசுவுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி அதிகாலை இருட்டோடு எழும்பி கல்லறைக்கு நேரா போறாங்க. சோ தேவனை தேடி போறது தவறு இல்லை. தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புவது தவறு இல்லை. திரும்ப நான் சொல்லுகிறேன், சொல்லுங்க, தேவனை தேடுவது தவறு இல்லை. தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புவதும் தவறு இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல பயந்து நிற்கிறாங்க, தலை குனிந்து நிற்கிறாங்க, எதையும் செய்ய முடியல. ஏன் சொல்லுங்க? இயேசு அங்க. இப்போ அங்க தூதர்கள் என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அதுதான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க. அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? என்ன கேள்வி பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கிறவரை கல்லறையில மரித்தவர்களிடத்துல நீ தேடுவது என்ன? இப்ப நான் சொன்னேன், தேவனை தேடுவது தவறு அல்ல. தேவனுக்கு செய்வது, தேவனுக்காக கொடுப்பதும் தவறு அல்ல. எதையாவது ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் என்று விரும்புவது தவறு அல்ல. ஆனால் நீங்கள் எங்க தேடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கல்லறையில போய் நீ செய்யணும்னு நினைக்கிறிய, அது சரியா? கல்லறையில போய் நீ தேடணும்னு நினைக்கிறிய, அது சரியா? ஆமென். மரித்தோர் இடத்துல இயேசு ஒரு நாளும் அங்கே இருப்பது இல்லை. ஆமென். நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்களும் நானும் ஆண்டவரை எங்க தேடிக்கிட்டு இருக்கோம்? எங்க இல்லையோ அங்கதான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, எங்க இல்லையோ. நிறைய பேர் அப்படிதான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும். ஆமென். கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில எங்க உயிருள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அறிய முடியாம இன்றைக்கு தேவன் இல்லாத இடங்களில் எல்லாம் என்ன பண்றாங்க? அலைந்து ஓடி தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. எங்க போனா நிம்மதி கிடைக்கும்? எங்க போனா என் பாவ தோஷம் மாறும்? எங்க போனா நான் ஒரு விடுதலை பெறுவேன்? எங்க போனா என் வாழ்க்கை மாறும்? பல கேள்விகளோடு இன்றைக்கு தேவனை என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதங்களில தேடுகிறார்கள். அல்லேலூயா. மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? இயேசு எங்க இல்ல? சொல்லுங்க, இயேசு எங்க இல்ல? இல்ல. சரி, எங்கெல்லாம் இருக்க மாட்டார்? வேகமாய் நான் உங்களோடு சில காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இயேசு எங்கெல்லாம் இருக்க மாட்டார்? முதல், இந்த மரித்தோர் இடத்துல ஆண்டவரை தேடுகிறது என்ன என்கிற கேள்வி கேட்டார்ல, இந்த மரித்தோரான ஒரு அனுபவம், மரித்து போனதான அனுபவங்கள்லாம் எதை காண்பிக்கிறது? எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்க மாட்டாரு? முதல் காரியம் நீங்க கவனித்து பார்ப்பீங்கன்னா, பாரம்பரியம், சடங்கு, உலக கலாச்சாரங்கள் எல்லாம் மரித்து போன இன்னைக்கு இடத்திற்கு ஒரு அடையாளமாய் குறிப்பிடப்படுகிறது. ஆமென். இந்த பாரம்பரியம், சடங்குகள், கலாச்சாரங்கள் எல்லாம் மனிதனாலே உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆமென். இயேசு அதிலெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாரு? அங்கெல்லாம் இருக்க மாட்டார். ஆனா அங்கேயும் போய் என்ன பண்றாங்க? நிறைய பேரு கடவுளை தேடுறாங்க. கண்டதெல்லாம் கடவுளாகவும் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். என்னது? கண்ணுல பார்க்கிறதெல்லாம், தன் கைகளினால் உருவாக்கப்பட்டவைகளை எல்லாம் கடவுளாக மாற்றி என்ன பண்றாங்க? தெய்வங்களாக தொழுது கொள்ளுகிறார்கள். என் இயேசு அங்கே இருப்பது இல்லை. ஆமென். உன்னுடைய பாரம்பரிய சடங்குகள் அல்லது உலக கலாச்சாரத்துல என் தேவன் இருப்பது, சத்தமா சொல்லுங்க, தீபாவளியில இயேசு இருக்கிறாரா? ஆமென். இப்ப புரியுதா நான் கேக்குறது? பொங்கல்ல இயேசு இருக்கிறாரா? இன்னும் வேற என்ன ஃபெஸ்டிவல்? ரம்ஜான். ஆமா, ரம்ஜான்ல ஆண்டவர் இருக்கிறாரா? ஏன் கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் இருக்கிறாரா?
இந்த நம்ம வந்து புது வருஷம் நியூ இயர் சொல்றோமே, அதுல ஆண்டவர் இருக்கிறாரா? ஆனா பாருங்க, நல்ல கவனிங்க. பீச்சில் போய் ஒரு கூட்டம் கொண்டாடும் புது வருஷம். என்னது? கத்தி கூச்சல் போட்டு கையில் இருக்கிறதெல்லாம் உடைச்சு என்ன பண்ணோம்? புது வருஷத்துக்குள்ள போறாராம். பார்த்துருக்கீங்களா? அங்க கடவுள் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? சில பேர் எல்லாம் அதுல போறதுல ரொம்ப ஆசைப்படுறாங்க. உலக கலாச்சாரம் சடங்குகளிலே தேவன் இருப்பதில்லை. நீ தேவையில்லாத இடத்துல போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். அவைகள் எல்லாம் மரித்தோரான அனுபவங்கள். இரண்டாவது வேகமாய் சொல்லுகிறேன், விக்கிரக ஆராதனைக்குரிய இடங்கள் எல்லாம் மரித்து போன அனுபவங்கள். ஆமென். மரித்தோர் இடத்துல தேவன், அங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்கிற இடத்துல தேவன் இருப்பது இல்லை. விக்கிரக ஆராதனைக்குரிய பொருள் ஆசை, அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு ஆண்டவர் குறிப்பிட்டார். ஆமென். தேவனை தவிர எதெல்லாம் மேன்மையாக மேலாக முதன்மையாக வைக்கிறாயோ அத்தனையும் விக்கிரகத்திற்கு ஒப்பாக இருக்கும். என்னையன்றி உனக்கு தேவர்கள், என் மகிமையை வேறு ஒன்றுக்கும் சொல்லுங்க கொடேன், நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவர் வைராக்கியமா சொல்றாரு. ஆனா நீங்களும் நானும் அவருடைய மகிமையை வேற எதுக்கும் என்ன பண்றோம்? கொடுக்கிறோமே. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரம் விக்கிரக காரியங்களில மரித்து போன இடத்துல தான் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இப்படி சொன்னார், உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்ன சொல்றாரு? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, பரவாயில்ல. தப்பு ரைட் எல்லாம் இங்க யாரும் சொல்லல. பொக்கிஷம் எங்க இருக்கு அங்கதான் இருதயம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னா இங்க உட்கார்ந்துகிட்டு தான் இருக்கிறீங்க, உங்க இருதயம் பீரோ மேலதான் இருக்கு, லாக்கர்ல தான் இருக்கு. ஆமென். ஏன்? உள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. அதனால என் இருதயம் ஆண்டவர் மேல இல்ல, இந்த பிரசன்ட்ல இங்க இல்ல. எங்க இருக்கு? இப்போ நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, எதை பொக்கிஷமாய் வைத்திருக்கிறீங்க? ஆண்டவரை பொக்கிஷமாய் வைத்தா உங்க இருதயம் ஆண்டவர் மேல இருக்கும். சத்தமா சொல்லுங்க ஆமென். தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமாய் எண்ணுவீர்களானால் தேவனுடைய வார்த்தையில உங்க இருதயம் இருக்கும். ஆமென். உங்க கணவர் மேல, உங்க கணவரை பொக்கிஷமா வச்சீங்கன்னா, உங்க பிள்ளைய பொக்கிஷமா வச்சீங்கன்னா, உங்க மனைவிய பொக்கிஷமா வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை அப்போ ஆண்டவர் மகிமையை ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன், அதுல வைராக்கியமா இருப்பாரானால், ஆண்டவர் அறிந்திருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியங்களை தேவனை காட்டிலும் அதிகமாய் நாம் கொடுத்து கொண்டிருப்போமானால் அது மரித்தோரிடத்துல நாம் தேவனை தேடுகிற காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கவனமாய் இருங்க. தேவனை கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை வேற எதுக்கும் என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. திரும்பி நான் சொல்லுகிறேன், உங்க முதல் அன்பு யாருக்கு தான்? சத்தமா சொல்லுங்க, உங்க முதல் அன்பு. எனக்கு இன்னும் கேட்கவே இல்லை. உங்க முதல் அன்பு உண்மையா? ஐயோ, என் புள்ளதான் எனக்கு எல்லாம். என்னது? என் கணவர் இல்லைன்னா அவ்வளவுதான், என் மனைவி இல்லைன்னா, என் அண்ணன், என் அக்கா, என் தம்பி, எதெல்லாம் நீ அப்படியே ஐயோ ஐயோ நீ சொல்றிய, அதெல்லாம் ஐயோவாவே மாறிடும். ஆமென். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? உன் முதல் அன்பு யார் மேலதான் இருக்கணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா மேல. நிறைய பேரு இந்த முதல் அன்பை கணவர் மேலையும் மனைவி மேலையும் பிள்ளைங்க மேல வச்சதுனாலதான் அடிக்கடி என்ன பண்றாங்க, இந்த ஹார்ட்டுக்கு ஒரு நேரம் ஒரு அம்பு வேற கொடுத்து வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? காரணம் இல்லாம கொடுக்கல. அது எதுக்கு தெரியுமா?
நீ ரொம்ப அன்பு செலுத்தினல்ல, அந்த அன்பு சரிங்க சாரி அன்பு சில நேரத்துல அம்பா வந்து என்ன பண்ணுது, அப்புறம் கடைசியில கண்ணை கசக்கி அழுதுகிட்டு உன்னை போய் கட்டினம் பாரு, உன் கூட போய் வாழ்க்கைப்பட்டம் பாரு, உன்னை போய் நான் எடுத்துக்கிட்டேன் பாரு, நம்ம என்ன பண்றோம், அழுது கொண்டே இருக்கிறோம். உன்னை கட்டுறதுக்கு பதிலாக வேற யாரையாவது காட்டியிருந்தான் அவரு ஒரு டைலாக் சொல்லுவார். ஆமென். இப்படிதான் மாறி மாறி பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, எந்த மனிதனையும் எந்த பொருளையும் எதையும் விக்கிரகமா என்ன பண்ணாதீங்க, மாற்றிக்கொள்ளாதிருங்கள். அதுல தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறாரு. உங்க முதல் அன்பு, முதல் இடம், முதல் கணம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முதல் அன்பு, உங்க முதல் கணம், உங்க முதல் இடம் ஏசப்பாவுக்கு கொடுத்து பாருங்க, அவர் உங்களை உயர்த்துவான். மத்தேயு 6:33 இப்படி சொல்லுகிறது, முதலாவது ஆமென் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அந்த முதலாவது, அந்த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி காடா இருக்கணும், தேவனுடைய நீதியா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு நீ வேற எந்த காரியத்திற்கு முதலிடம் கொடுத்தாலும், தூக்கத்துக்கு முதலிடம், வேலைக்கு முதலிடம், ஃபங்க்ஷனுக்கு முதலிடம், ஆமென், நண்பர்களுக்கு முதலிடம், விளையாடுறதுக்கு முதலிடம். நம்ம சபையில யாரும் விளையாட போல நான் நம்புறேன். சில பேர்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. மனைவிமார் கூட விட்டுறாங்க. திருமணமானவங்க தான் இப்பெல்லாம் பெருசா நாங்க ரெடில்ஸ் போகும்போது பாக்குறோம், பெரிய பெரிய பேட்டை மாட்டிக்கிட்டு பேகை மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய இந்தியன் டீம்ல விளையாடுற மாதிரி காலையிலேயே என்ன பண்ணிடுறாரு, அங்க போய் என்னென்ன அட்டகாசம் பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் கிடைச்சா போதுன்னு இவங்க போய் என்ன பண்றாங்க, ஜாலியா கேட்டா நாங்க விளையாடுறோமா. இவங்க விளையாடி இன்னும் ஃபிட்னஸா இருக்கிறாங்க. இப்போ அவங்களால ஒரு 10 ரன்னாவது ஓடி எடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நான் விளையாடுறேன், இவர் அடிச்சா 6 போயிருமா, ஒரு பால் 6 அடிச்சு அடுத்த பால்ல அவுட் ஆகிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த மொட்டை வெயில காயிற வெயில உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. பாருங்க, பால் எடுத்து போடுறாங்க, டைம் பாஸ் ஆகிறதுக்கு போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு உட்கார்ந்துக்குது, ஃப்ரெண்டுங்களோட கம்பெனி கொடுக்கறதுக்கு கூட போறாங்க. ஆனா தேவனை தேடவோ ஆண்டவரை ஆராதிக்கவோ தேவனை என்ன பண்றது இல்ல, அறிந்து கொள்வதற்கு வருவதில்லை. இப்ப புரியுதா? மரித்தோரிடத்துல போய் நிறைய காரியங்கள்ல தேவன் இருக்கிறாருன்னு தேடுகிறோம். பாவம் அக்கிரமம் நிறைந்த துணிகரம் இருக்கிற இடங்களிலே, களியாட்டம் இருக்கிற இடங்களிலே, இவைகள் எல்லாம் மரித்து போன இடத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த இடங்கள்ல தேவன் ஒரு நாளும் இருப்பதில்லை. நம்ம தெரியாம போய் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். எனக்கு அருமையானவளே, தேவதூதன் அந்த மரியாளை பார்த்து கேட்கிறான், மரித்தோரிடத்துல தேவனை தேடுகிறது என்ன? அப்ப நம்ம எங்க தேடணும்? ஆமென். எங்க தேடணும்? ஆண்டவர் வருவாரு. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. இனி நீ இந்த கல்லறை கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இங்க நீ வர வேண்டிய வேலையும் இல்லை. நிறைய பேரு ஏதோ ஒரு காரியத்தை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. என்னது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க. பக்கத்துல பாருங்க, உங்க மனைவி உங்க கணவரை பார்த்து என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு இன்னும் புரியல, இன்னும் நான் தேடுறேன்னு யோசிக்கிறீங்க. ஆமென். நிறைய பேர் இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலர்லாம் எக்ஸாம்பிள் சொன்னாதான் புரியுது, இல்லைன்னா என்ன பண்றது இல்லை, புரிய மாட்டுது. எனக்கெல்லாம் ஒரு வாரம் லீவ் போட்டு எந்த வீட்டு வேலை செய்யாம உங்ககிட்ட இருந்து நான் தூரமா என்ன பண்ணிடணும், என்னது, எந்த வேலையும் வீட்டு வேலையும் சாமான் கழுவு துணி துவைக்கலாம் இருக்கக்கூடாது, எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. என்னது, நான் போயிடணும், தூரமா கண்காணாத இடத்துக்கு போயிடணும். இந்த மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு 2 நாள் லீவ் கொடுங்க, நான் போய் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி நல்லா என்ன பண்ணும், டைமை நான் ஒண்டி ஸ்பெண்ட் பண்ணும். சில பேர் சொல்றாங்க,
நான் ஏன் இதை உங்களுக்காக சொல்றேன்? எதையோ ஒன்று தேடுறோம். என்ன தெரியுமா? எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த வேலையும் இருக்கக்கூடாது, எந்த பிஸியும் இருக்கக்கூடாது. தனியா போய் அமைதியா என்ன பண்ணிடணும்? யார் தொல்லை இல்லாம, பிள்ளைங்க தொல்லையும் இருக்கக்கூடாது, கணவர் தொல்லையும் இருக்கக்கூடாது. நான் ஒண்டி. அப்படி விட்டா போயிட மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் சோத்திர ஆண்டவர், கர்த்தர் நல்லவர். அவர் அனுபவத்தை அவர் சொல்றார். ஆமென். சில பேருக்கு வாய்ப்பு இருந்தா போட்டோம், நல்லதான், சந்தோஷமா அனுப்பி வைங்க. வேற எங்க போறாங்க? அங்க தானே போறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போறது சந்தோஷம். நான் சொல்றது என்னன்னா, அம்மா வீடும் இல்லை, அப்பா வீடும் இல்லை, எந்த வீடும் இல்லை. ஆமென். எனக்குன்னு ஒரு வீடு தனியா எங்கேயாவது போய் என்ன பண்ணிடணும். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எனக்கு எப்படா டைம் கிடைக்கும், வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறேனே, ரெஸ்டே இல்லையே. ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் ஓட்டத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ உனக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமோ ரெஸ்ட் கொடுப்பார். உன் அங்களை இப்ப கர்த்தர் மாற்றுவான். ஆமென். ஆனா அதுக்குள்ள நம்மளே என்ன பண்ணக்கூடாது? குடும்பத்துல கொலைப்படி பண்ணிடக்கூடாது. ஆமென். எனக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆமென். கவனமா இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எங்க நம்ம தேடணும் அப்படின்னு பைபிள் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் அங்கே இல்லை என்கிறத தூதர்கள், சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன சீஷர்களோடு சொன்னாரோ அதன்படி அவர் உயிர்த்தெழுந்தார். அதை குறித்து அவரே சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு. ஆண்டவரே சொல்றார், கவனிங்க. நான் மரித்தது உண்மை, நான் மரித்தேன். ஆனாலும், அங்க சொல்றாரா, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு மரிச்சிட்டான், கதை முடிஞ்சிச்சுன்னு பிசாசு ஒரு பிளான் போட்டான். யாரெல்லாம் எழுப்பணுமோ எழுப்பினான், அவரை குற்றப்படுத்தினான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பிசாசு நினைச்சது என்ன தெரியுமா? இவர் கதையை என்ன பண்ணிடணும், சிலுவை மரணத்துல. ஏன் இந்த பிளான் இப்ப போடலாம? அவனை குறித்து ஆண்டவர் சொன்ன பிளான அதை முறியடிக்கணும் என்பதற்காகவே அவன் போட்ட பிளான் ஆதியில. இப்ப வாசிங்க 3:15 ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். வேகமாய் வாசிங்க. இப்பதான் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரீங்க. வேகமா வாசிங்க. உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நல்ல கவனிங்க. அவர் உன் தலையை. யாரா என் தலையை நசுக்க போறான்? பிசாசு சர்ப்பத்தின் வடிவில வந்து தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய சாயல்ல மகிமையில இருந்த மனிதர்களை வஞ்சித்தான். அந்த மகிமையில இருந்து விலக செய்தான். பாவம் உள்ளே வந்தது. ஆமென். அப்போ ஆண்டவர் பிசாசை சபிக்கிறது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன வார்த்தையாய் அவனுடைய முடிவு என்ன என்பதை குறித்து அங்கு சொல்லி வைத்திருக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும், சாபம் அவனுக்கு பெரிதல்ல. அவனை குறித்த முடிவு சொல்லிட்டார்ல தீர்க்க தரிசனம். அவர் உன் தலையை என்ன பண்ணுவாரு? நசுக்குவான். யார் என் தலையை நசுக்குவான்? அதுதான் அவனுக்கு தெரியல. ஸ்திரீயின் வித்து. ஆமென். இப்போ முதல்ல யாரு? ஏவாள். ஏவாளுடைய வித்து முதல்ல யாரு? அவருடைய பிள்ளைங்க 2 பேர் யாரு? காயின், ஆபேல். அல்லேலூயா. இப்போ இதுல மூத்த பிள்ளை யாரு? கவனிங்க கவனிங்க, ரொம்ப முக்கியம். இப்ப காயின் ஏற்கனவே ஏன் கூட்டாளி. அவன் ஏற்கனவே சண்டை போடுறவன், எரிச்சல் அடைகிறான், கோபப்படுறான். அதனால அவன் என்ன பண்ண மாட்டான்? மிதிக்க மாட்டான், என்ன நசுக்க மாட்டான். இன்னொருத்தன் இருக்கிறான், ஆண்டவருக்கு பிரியமானவன். ஆமென். தேவனுக்கு பிரியமானதை கொடுக்கிறான், பிரியமானதை செய்கிறான். அப்போ பிளான் பண்ணி என்ன பண்ணா? இருவருக்குள்ள விரோதங்களை, பகையை உண்டாக்கி, எரிச்சல் உண்டாக்கி, காணிக்கை என்ற பெயர்ல அவனை என்ன பண்ணிட்டான்? மூத்தவனா இருக்கிற காயின் ஆபேலை கொன்று போட்டு விட்டான். இப்போ முதல் கொலை, முதல் மரணம். கவனிச்சிங்களா? எதனால சொல்லுங்க? கோபத்தினால, விரோதம், பகை முதல்ல உண்டாக்கிட்டான். இப்போ ஒரு சந்தோஷப்படுறார். என்னது?
முதல்ல ஸ்ரீன் வித்தா ஆண்டவருக்கு பிரியமா இருந்தவன் முதல்ல காலி. அல்லேலூயா. ஆண்டவர் அதோட நிப்பாட்டிட்டாரா? இல்ல. ஆமென். அடுத்த ஆண்டவர் என்ன பண்றாரு? சந்ததிகளை உருவாக்குறாரு, அப்படியே கொண்டு வராரு. ஏனோக்கு மூலமா அப்படியே என்ன பண்றாரு? மெத்துசாலா அப்படியே லைனா வருது. ஆமென். அப்படியே வந்தா ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி நோவா இருக்கிறார். நோவாவில இருந்து அப்படியே என்ன பண்றாரு? ஆமா, ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான்? பிசாசு பிளான் பண்ணி அவர்களுக்குள்ள பகையை உண்டாக்கி அவர்களை கொன்று கொண்டே வரான், அவளை காலி பண்ணிக்கிட்டே வரான். ஏன்? யார் என் தலைய நசுக்குவாங்க தெரியலையே, எனக்கு விரோதமா யார் எழும்புவாங்க தெரியலையேன்னு அவன் ஆதியிலிருந்து பிளான் பண்ணிக்கிட்டு வரான். கடைசியில என்னாச்சு? ரூத்தினுடைய சந்ததியில, தாவீதின் சந்ததியில யார் வந்துட்டா? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே வருகிறது. அவரை ஒன்னும் பண்ண முடியல. சொல்லுங்க, அவரை ஒன்னும் பண்ண. அவர் ஊழியத்தின் நாட்களிலே நல்ல கவனிங்க, அவருக்கு விரோதமா சத்தியத்தை அறிந்தவங்க, வேதத்தை அறிந்த வேத பாரகர், பரிசேயர், எனக்கு சதுசேயர் என்ன பண்றாங்க? இவங்களெல்லாம் எழுப்பி விடுகிறான். அவர் பேசுகிறது தேவ ராஜ்யத்தை குறித்து தான். ஆனா அதை அவர்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள. பகையை உண்டாக்குறான். கவனிச்சிங்களா? கேள்வி வருது, விரோதம் வருது. எங்க பார்த்தாலும் நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, பரிசேயர், வேத பாரகர், ஆசாரியர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். எல்லா இடத்திலும் நிறைய இடங்கள் என்ன பண்ண, சுவிசேஷ நிருபங்கள்ல குறிப்பிட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு 3 முறை மறைந்து போனார். அவரை பிளான் பண்ணி அவரை கொன்றிடணும் நினைக்கும் போது கூட்டத்தின் நடுவில் போய் என்ன பண்ணாராம்? 3 முறை மறைந்து போயிட்டார். ஆமென். அவங்கள கிட்ட நெருங்கி வர முடியல. பிசாசு என்ன பிளான் பண்ணாலும் இயேசுவை நெருங்கி வர முடியவில்லை. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்க. அவர் அனுமதிக்காம கிட்ட நெருங்கவே, அவர் அனுமதிக்காம கை வைக்க நிறைய டைம் பிளான் பண்ணாங்க. யாரையோ என்ன பண்ணாங்க, வச்சு பேசினாங்க, ஒன்னும் நடக்கல. அல்லேலூயா. இப்போ அடையாளம் கண்டு கொண்டுருச்சு. பிசாசு அடையாளம் கண்டுகிட்டான். யாரு? இவர் தான் என் தலையை என்ன பண்ண போறாரு. ஆனா எப்படி நசுக்க போறாருன்னு தெரியாது. என்னது? இதுதான் பிசாசுக்கு இருக்கிற காரியம். என்னது? எப்படி நசுக்க போறாருன்னு. இவருடைய பிளான் என்ன? எல்லாரையும் ஒன்னு பின்னாடி எல்லாரையும் நான் என்ன பண்ணிடணும்? மரணத்தை கொண்டு வந்துடணும். இப்படிதான் பிளான் பண்ணான். இப்போ இயேசுவுக்கு விரோதமா ஒரு கூட்டத்தை எழுப்பி அவரை துரோகியாக, பாவியாக, குற்றவாளியாக காண்பித்து அவரை சிலுவையிலே என்ன பண்ணணும்? அறைய ஒப்பு கொடுக்கணும். பிசாசு பிளான் பண்ணி என்ன பண்ணான்னா, இயேசுவை என்ன பண்ணிடணும்? இந்த சிலுவை மரணத்தின் மூலமா அவ்வளவுதான் காலி பண்ணிடணும். அவனுக்கு தெரியல, இந்த சிலுவை மரணத்திற்கு பின்புதான் அவன் தலையை என்ன பண்ண போறாரு, ஆண்டவர் நசுக்க போகிறாருன்னு அவனுக்கு தெரியல. இந்த மரணம் தான் ஜெயமாய் கர்த்தர் விழுங்கி மரணத்தையும் பாதாளத்தையும் எனக்கு பிசாசையும் என்ன பண்றாரு, ஜெயித்து அவர் உயிர் தழுகிற தேவனாய் மாறப்போகிறார் என்பது பிசாசுக்கு தெரியல. அல்லேலூயா. இப்ப இங்கதான் நடக்கிற விஷயம். நான் மரித்தேன், ஆனாலும் நான் மரித்தவனாய் இல்ல. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி 3வது நாள் நான் உயிர்த்தெழுந்தேன். சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். சதா காலமும். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொல்லுங்க, உயிரோடு இருக்கிற தேவன். அவர் உயிர்த்தெழுந்த தேவன். நீ கூப்பிட்டா பதில் கொடுக்கிற தேவன். உன்னை தேடி ஓடி வருகிற தேவன். உன்னை அரவணைக்கிற தேவன். உனக்காக எழும்பி யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன். ஆமென். அப்போ நீங்க கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் வேதம் தெளிவாய் சொல்லுங்க. மத்தேயு 27:50,
மார்க் 15:44 இதெல்லாம் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞாபகப்படுத்துகிறார். அவங்களோடு இருக்கும்போது பேசும்போது, நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேனே, ஆமென், நான் மரிக்கணும், திரும்ப அடக்கம் பண்ணப்படணும், 3வது நாள் உயிர் தள்ளணும், அவைகள் எல்லாம் நிறைவேறினது. 1 கொரிந்தியர் 15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 4-5. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் பிரதானமாய் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி, கவனிங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் என்ன பண்ணினாரா? உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யூதர்கள் இவர்ல இயேசுவை வெறுத்தாங்க, எதிர்த்தாங்க, ஆமென், கொலை செய்ய தேடினாங்க. ஏன்? இவர் பாரம்பரியத்தை, சடங்க என்ன பண்றார்? மாற்றுகிறார். நியாயப்பிரமாணத்தை மாற்றுகிறார். பைபிள் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்ற வந்தேன். 613 கட்டளைகளையும் அவர் வேத வாக்கியங்களின்படி அவருடைய பிறப்பிலிருந்து இன்னைக்கு உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த யூதர்ல ஒருத்தர் கூட அந்த லிஸ்ட்ல வர முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். மொத்தம் 613 கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள். அவைகள் எல்லாவற்றையும் ஒரே மனிதனா, தேவனாக, பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு? வேத வாக்கியங்களின்படி, சொல்லப்பட்டவைகளின்படி, ஆமென், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படியே உயிர்த்தெழுந்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். ஆமென். மரித்து போன இடத்துல போய் தேடாதிருங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உயிருள்ள இடத்துல தேடுங்க. சரி, இப்ப எங்க இருப்பார் ஆண்டவர்? வேகமாய் சொல்லுகிறேன். யோவான் 4:24 எங்க இருப்பார்? எங்க தேடினா இருப்பாரு? தேவன் ஆவியாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். ஏன்? அவர் உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு எந்த ரூபம் இல்ல, சரீரம் இல்ல. ஆமென். நிறைய பேர் அவருக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு, சரீரத்தெல்லாம் வச்சு இவர் தான் இயேசுன்னு என்ன பண்றாங்க? அல்லேலூயா. நீங்களும் ஒருவேளை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமென். தொட்டு கும்பிடுறது, பிதாசுதன் போடுறது உங்களை விட நாங்க நிறைய பண்ணி இருக்கிறோம். ஆமென். உங்களை விட ஜெபமாலை சொல்லுவது, கையில உருட்டிக்கிட்டே இருக்கிறது, மந்திரம் சொல்ற மாதிரி. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன அப்போ ஆவி மாதிரி சுத்துறாரான்னு யோசிக்காதீங்க. ஆமென். நிறைய ஆவி இருக்கு, ஆனா இவர் பரிசுத்தம் உள்ள ஆவி. சொல்லுங்க, இவர் யாரு? பரிசுத்தம் உள்ள ஆவி. மற்றதெல்லாம் பொல்லாத ஆவி, அது கெட்ட ஆவி. ஆமென். அது ஒன்னும் நம்மளை வாழ வைக்கவே. என் தேவன் ஆவியா இருக்கிறார். இப்போ அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ எங்க ஆண்டவர் இருப்பாரு? எப்பொழுது நீங்களும் நானும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உயிருள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் எங்க இறங்கி வருவார்? எங்க இருக்கிறார் அப்படின்னா, உன் வீட்டுல ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது, திருச்சபையில ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஒரு சிறு கூட்டமாய் நமக்கு இருக்கிற இடங்களிலே ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் அங்க இருக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்றோமா? ஆமென்.
ஆனா இங்க வந்தாதான் எல்லா சிந்தனையும் வருது, எல்லா பிளானும் வருது. வருதா? ஆண்டவர் பிரசன்னத்தை உணர முடியல, ஆவியானவருடைய நிறைவை பார்க்க முடியல. ஒரு பக்கம் கோபமும் வருது, இன்னொரு பக்கம் வேறு சிந்தனைகளும் வருகிறது. பிசாசு கொஞ்ச நேரத்தில் உங்களை அப்படியே மைண்ட் அப்படியே என்ன பண்ணிடுவான்? அல்லேலூயா, அப்படியே டைவர்ட் பண்ணிடுவான். சரி, உள்ள வரும்போதே நல்லா கவனிங்க, ஏன்னா இதெல்லாம் சொன்னாதான் புரியும். உள்ள வரும்போது இந்த அக்கா என்ன புடவை கட்டியிருக்கு, இவங்க என்ன டாப்பு போட்டிருக்கிறாங்க, இது எங்க வாங்கினாங்கன்னு தெரியல, நல்லா இருக்குதே. ஆமென். நீ எதுக்கு வர சொல்லுங்க? ஆவியோடும் இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த தொழுது கொள்ளுதல் ஆராதனை இருக்கிறதா? ரோமர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இருக்குதா? மறுரூபமாகுறோமா? ஆமென். மேல முதல் வசனத்தை, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். ஆமா, எங்க இங்க உள்ள வரும்போதே நம்ம சரீரம் என்ன ஆயிருது? எல்லாம் சோதிக்கப்படுது. அப்படியே தலைகீழ ஆண்டு பிசாசு என்ன பண்ணிடுறான்? நம்மளை மாத்திடுறான், நம்மளை எல்லாத்தையும் மைண்டை அப்படியே டைவர்ட் பண்ணிடுறான். இது ஏன் இப்படி இருக்கு, இது இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இவங்க நம்ம சொல்றதை செய்யல? ஆமென். பல கேள்வியை நமக்குள்ள சிந்தனைகளை எழுப்பி விடுகிறான். இதெல்லாம் எதுக்கு? நீ தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கணும். அப்பதான் நீ பாட்டு பாடினாலோ ஜபம் பண்ணாலும் ஆவியானவர் நிரப்புவான். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவரை நீங்களும் நானும் அனல் மூட்டி எழுப்பணும். அதுதான், அவருக்கு இடம் கொடுக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு, எண்ணங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. உண்மையோடு, நான் பக்தியோடு தேவ சமூகத்தில் நிற்கிறேன் என்கிற உண்மை. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாய் வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்க. பயத்தோடு தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோமா? தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிற நடுக்கம் நமக்குள்ள இருக்கிறதா? இங்க வந்து எத்தனை பேர் தொடங்கின நேரம் முதல் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருந்தீங்க? உங்களுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இருந்தா கொட்டாவி வரும்? கொட்டாவி அடக்க மாட்டீங்க, அப்படியே வாயை மூட மாட்டீங்க. வந்தாலும் வாயை மூட. ஆமென். நீங்க மூடலனாலும் பக்கத்துல இருக்கிறவன் மூடிடுவான். ஆமென். அல்லேலூயா. கொட்டாவி வந்துட்டே இருந்துதா? அங்க எங்க ஆவி இருக்கா? கொட்டாவி தான் இருக்கு, பரிசுத்த ஆவி இல்ல. தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கு, தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கு, கோபம் இருக்கு, கசப்பு இருக்கு. ஆனா அங்க ஆவியில நிரம்பி தேவனை ஆராதிக்க பாட நமக்கு என்ன வரமாட்டுது? அப்புறம் எப்படி ஜீவன் உள்ள தேவனை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க? அல்லேலூயா. பைபிள் தெளிவா ரொம்ப அழகாய் போதிக்கிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். என்னதான்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை. தேவ சமூகத்துல வந்து ஆவியோடு உண்மையோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து தேவனை பாடி மகிமைப்படுத்தி வேற சிந்தனைகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆமென். தேவனை பார்க்கிறான். இது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். அவரை நான் கனப்படுத்தணும். அல்லேலூயா. அதற்கு பதிலா இங்க கொட்டாவி விட்டுக்கிட்டு பல சிந்தனைகளை நம்ம யோசிச்சுக்கிட்டு, ஆமென், இங்க கோபப்பட்டுக்கிட்டு இங்க நம்ம தள்ளிக்கிட்டு இருந்தோம்னா அங்க நம்ம என்ன பண்ண முடியாது? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க. நீங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தான் ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருவார். அல்லேலூயா. பைபிள் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன்
சமீபமா இருக்கிறார், சமீபம் உள்ளவர். நீ உண்மையா கூப்பிட்டா உனக்கு சமீபமா வருவார், உன் கிட்ட வருவார், உன்னை விசாரிப்பாரு. நீ வேற எங்கேயும் ஓடி தேட வேண்டியது இல்ல. எங்க ஆண்டவர் இருக்காரு, எங்க ஆண்டவர் இருக்கிறாரு. நிறைய பேர் ஆண்டவர் இருக்கிற இடத்துல தேடாம, ஆமென், இருக்கிற இடத்துல தேடாம எங்கெங்கேயோ என்ன பண்றாங்க, தப்பான இடம் சொல்லுங்க, கல்லறையில போய் தேடுறாங்க. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. நீங்களும் நானும் எங்க தேடிக்கொண்டு இருக்கிறோம்? ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தேடுறோமா, தொழுது கொள்றோமா? ஆமென். அப்படி தொழுது கொண்டால் கர்த்தர் அங்க இருக்கிறார். அங்க நீங்க என்ன பண்றீங்க? உயிர் உள்ளவரை கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். இரண்டாவது, வேகமாய் நான் கடந்து போக விரும்புகிறேன், வேகமாய் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18:20 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் ஆண்டவர் என்றார். என்ன சொல்லியிருக்கார்? என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி இருக்கிறார்கள் அவர்கள் நடுவில். எப்படி சொன்ன? ஒருமனப்பட்டு எங்க கூடி இருக்கிறார்களோ அங்க நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் உயிரோட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, அவர் உயிரோட இருக்கிறார். அதை சொல்றது கூட நிறைய பேருக்கு ஜீவன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கன்னா அல்லேலூயா சத்தமே வரல. பாடுங்கன்னு சொன்னா சொல்லுங்க, கை தட்டுங்கன்னா தட்டுறாங்க, ஆனா சத்தம் வரல. பாடுறாங்க, பாட்டு. அல்லேலூயா. பாஸ்டர் எனக்குலாம் கையில மைக்கு கொடுத்து பாருங்க, நான் எப்படி பாடுவேன் தெரியுமா? ஆமென். 3 வருஷம் பெங்களூர்ல கல்லூரி படிக்கும்போது என்னை கொயரில் தான் போட்டாங்க. கொயரில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாஸ்டர் நிற்கிறாங்க, ஆமென். ரெண்டாவது கூட ஊழியம் செய்கிற என்னது உடன் ஊழியர்கள், அதுக்கு பின்னாடி எல்டர்ஸ், நல்லா கவனிங்க, எல்டர்ஸ், அதுக்கு பின்னாடி சர்ச் லீடர், கடைசி அதுக்கு பின்னாடி யாரு? ஸ்டூடெண்ட். யாரு? இத்தனை பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி எக்கி எக்கி என்ன பண்ணோம்? எதுவும் தெரியாது, எக்கி எக்கி பார்த்துக்கிட்டு தான் நிற்போம். இப்படியே ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. மைக் கிடைக்குமா? மைக் கிடைக்குமா? மைக்கு நீ வாங்குறதுக்கு முன்னாடி அல்லேலூயா அவர் கொடுக்கணும்னா உனக்கிட்ட அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தாங்க கொடுப்பார். அவ்வளோ சீக்கிரம் ஆட்டி என்ன பண்ண மாட்டாங்க, மைக்கை கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பொதுவாக 2 மைக்கு, பாஸ்டரா இருக்கட்டும், உடன் ஊழியரா இருக்கட்டும், எல்டரா இருக்கட்டும், எல்லாருக்கும் எப்படி தான் சொல்லுங்க, ஸ்டாண்ட்ல 2 மைக்கை வச்சிருவாங்க. அந்த 2 மைக்கை வச்சுட்டு சத்தமா பாடணும். அவர் கீபோர்டு வாசிக்கிட்டு பாட்டு பாடுவாரு. அப்படி ஒரு திரும்பி பார்த்துட்டாருன்னா, நீ பாடல வேடிக்கை பார்த்தன்னா அங்கேயே நிப்பாட்டி கத்துவார். என்னையா உன்னால பாட முடியாதான்னுவார். என்னது, மைக் இருந்தாதான் பாடுவியா? கேட்பாரு நேராவே. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? 3 வருஷம் மைக் இல்லாம தான் பின்னாடி என்ன பண்ணோம் சொல்லுங்க, சத்தமா பாடி பாடி பாடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்தேன். அடுத்த லைன், அடுத்த லைன். ஆமென். நான் ஏன் இதை உங்களுக்காக சொல்றேன்? நிறைய பேரு பாடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறாரா, ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஆமென். அதை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? தேவனை நீங்க உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும்னா தேவன் கொடுத்த தாளந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. பாடுகிறவங்க நல்ல முன்னாடி வாங்க, பாடுங்க. மைக் இருந்தாலும் இல்லைனாலும் பாடுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க வாய்ப்பு வரும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுப்பான். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அது வரைக்கும் தேவனை இணைந்து என்ன பண்ணுங்க, பாடுங்க. சோ இந்த பகுதி வேகமா நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருமனப்பட்டு எந்த இடத்தெல்லாம் கூடி இருக்கிறாங்க அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். உங்க வீடுகளை ஒருமனப்பட்டு தேவனை தேடுங்கள். சபையில ஒருமனப்பட்டு தேவனை தேடுங்க. நான் முக்கியமாய் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அதுதான். யாரோ பாடுறாங்க, யாரோ கை தட்டுறாங்க, அப்படி நம்ம சும்மா நிக்கிறதுக்காக நம்ம இங்க வரல.
நானும் அவளோடு இணைந்து பாடுவேன். நானும் அவளோடு இணைந்து கரங்களை நான் என்ன பண்ணுவேன்? தட்டுவேன். அதற்கு தான் தேவ சமூகம். இங்க வந்து வேடிக்கை பார்க்க நம்ம வரல, உண்மைதானே? குறை கண்டுபிடிக்க நம்ம வரல, யார் என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு. தேவனை பார்க்க வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனை உயர்த்த வந்திருக்கிறோம். அப்போ நம்ம அங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் எந்த டைவர்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு தெரியல, ஆவிக்குரியவளா இருந்தால் அதை அடையாளம் கண்டுகொள்வீங்க. ஆமென். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சபையில ஒருமனப்படுங்க. சொல்லுங்க, சபையில ஒரு மனம் எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு. ஒரு மனம் எங்கு உண்டு அங்கு பரிசுத்த ஆவியான இறங்கி வருவான், உயிருள்ள தேவன் இறங்கி வருவார், அசைவாடுவான். சில பேர் காற்றா, பெரும் காற்றா உணருவாங்க, அக்கினியாய் உணருவாங்க. சில பேர் எப்படி உணர்வாங்க? பனியை போல உணருவார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களிலே பரிசுத்த ஆவியானவரை, தேவனை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் உணர முடியுதா? ஏன் உணர முடியல? ஏன் அந்த நிறைவை பார்க்க முடியல? ஏன் அனுபவிக்க முடியல? இயேசு உயிர்த்தெழுந்தாருல, அந்த பிரசன்னத்தை ஏன் நம்மளால உணர முடியல? ஏன்? துவக்கத்திலிருந்து பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆவியோடு உண்மையோடு உங்களால என்னால ஆராதிக்க, இவர் எப்பதான் முடிக்க போறாரு தெரியலையே, இவரே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரேன்னு வேற யோசிக்கிறீங்க. நான் இல்லை, கர்த்தர் உங்க இருதயத்தை எல்லாம் பார்க்கிறார், உங்க சிந்தனைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13:11. ஆண்டவர் எப்போ எங்க இருக்கிறார்? எங்க நம்ம தேடினா இருப்பார்? 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தனையாயிருங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் யார்? உயிருள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன். அப்பொழுது அவர் உங்களோடு சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்திக்கிட்டே இருங்க. எங்கெல்லாம் நம்ம வழியை மாற்றணும், எங்கெல்லாம் மனம் திரும்பணும், மனம் திரும்பிக்கிட்டே இருங்க. நம்மளை நாம சரி செய்து கொண்டே இருக்கணும். நான் சொன்னல, ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மை நாம என்ன பண்ணணும்? ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அடுத்த வளர்ச்சிக்குள்ள, ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் போக முடியும். அல்லேலூயா. இந்த ரிவ்யூவே பண்ணாம இருப்போமானா நம்ம இன்னும் வளரலன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றோம்ல, அதுதான், அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே நான் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டேன், அதனால எனக்கு பைபிள் எல்லாம் தெரியும் நான் சொல்ல முடியாது. நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னது? ஆன்லைன்ல இன்னும் நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அடிக்கடி நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, கற்றது, சொல்லுங்க, கற்றது கல்லாதது கடல் அளவு, உலக அளவு. சில பேர் இப்படிலாம் சொல்லுவாங்க. என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கற்றது கை அளவு, ஒரு கை தான், ஒரு புடி மண்ணு மாதிரி தான். ஆனா இன்னும் கற்றுக்கொள்ளாதது. பைபிள் ஸ்டடி வந்து உட்கார்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும் நீங்க எவ்வளவு கற்று இருக்கிறீங்க, கற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்கன்னு. அப்பதான் உங்களுக்கும் தெரியும். நாங்களும் வாங்க வாங்கன்னு அழைப்பு கொடுக்கிறோம், நீங்க என்ன பண்றீங்க? வரமாட்டோம் என்று என்ன பண்றீங்க? யாரோ ஏதோ செய்யறாங்க, நான் என் வேலை நடந்தா சரி, ஓடணும், உழைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். ஞாயிற்றுக்கிழமையில அப்படி முக்காடு போட்டு அப்படி அமைதியா வந்து நான் என்ன பண்ணிடணும்? உட்கார்ந்துடணும். அது கூட எப்படி வந்து உட்கார்ற? எப்போ வந்து உட்கார்ற? சொன்னாரு, சீக்கிரமா வந்து ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்கன்னு. சீக்கிரமா வரியா? நேரத்தோட தேவனை தேடுறியா? இல்ல. ஆமென். அதுலயும் தாமதம், அதுலயும் அசட்ட. கவனமாயிருங்க. ஆமென். சோ நற்சீர் பொருந்தி சமாதானமுடையவளா இருப்பீர்களானால் உயிருள்ள தேவன் என்ன பண்றார்? உங்களோடு இருப்பா. வேற எங்கேயும் நீ தேடாத, உனக்குள்ளேயே இருக்கிறார். உனக்குள்ள சமாதானம் இருந்தா, உனக்குள்ள சந்தோஷம் இருந்தா, உனக்குள்ள மனம் திரும்புதல் இருந்தா, உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்குள்ள
வேற எங்கேயும் தேடாதீங்க. வேற எங்கேயும். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் எங்க இருக்கிறாருங்க சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். நீ சமாதானத்தை உணருவாயானால், நீ சந்தோஷத்தை நீ வெளிப்படுத்துவாயானால், நீ நற்சீர் பொருந்தி மனம் திரும்பி ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருப்பாயானால், அவர் உன்னோடு உனக்குள்ளதான் இருக்கிறான். அல்லேலூயா. வெளியில வேற எங்கேயும் தேடாதீங்க. 10 பேர் 10 காரியம் சொல்றாங்க, அதெல்லாம் கேட்டு எங்கெல்லாம் தலையை கொடுக்கணும், எங்கெல்லாம் எதெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யறாங்க. ஆமென். தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. கடைசியாக பிலிப்பியர் 4 அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது கவனிங்க, அப்பொழுது. இந்த அப்பொழுதுன்னு வரும்போதெல்லாம் ரொம்ப முக்கியம். எப்பொழுதுன்னு கேள்வி. எப்பொழுது உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு கேட்குறீங்களோ, ஆமென், அதையெல்லாம் கண்டு கேட்டு, ஆமென், அதை நீங்க கை கொள்ளும் போது, கேட்டவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, கை கொள்ளும் போது, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. சுருக்கமா சொல்லணும்னா, கேட்ட பிரசங்கத்தை வசனத்தை கைக்கொள். நீ கை கொண்டா ஆண்டவர் உன்னோடு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருங்கள். கிறிஸ்தவர்கள் வசனத்தின்படி வாழணும், வசனத்தை கடைபிடிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சும்மா உன்னை கீழ்ப்படிய சொல்லல, நீ கீழ்ப்படிந்த அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறான். நீ கீழ்ப்படியாமல் போனாலும் அதனுடைய பலன் என்னன்னு பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தா, பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலன்னா அதற்குரிய பலன். பைபிள் வேற சொல்லுது, சாபம் தான் சொல்லுது. நான் அதை அப்படி வேற மாதிரி சொல்றேன். ஆமென். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலனா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார். உயிருள்ள தேவனை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் கல்லறையில போய் தேடிச்சு, கல்லறையில போய் செய்யணும், சடங்குலாம் செய்யணும் அப்படின்னு ஓடினாங்க. நிறைய பேர் திருவிழா செய்கிற இடத்துல, திருவிழா நடக்கிற இடங்கள்ல, ஃபெஸ்டிவல் டைம்ல தேவனை பல இடங்கள்ல தேடி கொண்டு இருக்கிறாங்க.